எல்லாரோட லைஃப்லயும் ஒரு கட்டம் வரும். அதாவது நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறினா நல்லா இருக்கும்னு தோணும். அப்படி இருக்கும்போது நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள். அப்படிப்பட்ட செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள்ல நான் படிச்ச சில புத்தகங்களை இன்னைக்கு உங்களுக்காக காமிக்க போறேன். த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த புத்தகம் நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதையும், நம்ம மைண்டை சேஞ்ச் பண்றதுனால நம்ம லைஃபையே மாத்திக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்கும். த சீக்ரெட். இந்த புத்தகம் உங்க லைஃப்ல நீங்க எதை திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்களோ, நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும், அதனால உங்க வாழ்க்கையவே மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய புத்தகம். ரிச் டேட் புவர் டேட். இது மணி சம்பந்தப்பட்ட மைண்ட் செட்டையே மாத்தக்கூடியது. பணத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது, நமக்காக பணம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய புத்தகம். இக்கிகை. ஜப்பானிய மக்கள் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகத்துல நம்மளோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும். அதாவது பர்பஸ் இருக்கும் போது வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய புத்தகம். வாழவே வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கும் அடுத்த நிமிஷ வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய புத்தகம் இது. த ஒன் திங். இந்த புத்தகம் நம்ம லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஆனா ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி சரியா செய்யும் போது தானா மற்றது எல்லாமே சரியாயிடும். நம்ம லைஃப்ல எல்லாமே சரியா நடக்கும். எதை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். அட்டாமிக் ஹாபிட். இந்த புத்தகம் சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடியது, நம்ம லைஃபையே உருவாக்கக்கூடியதுன்னு சொல்லித்தர புத்தகமா இருக்கும். இந்த குட்டி விஷயங்கள்னால நம்ம லைஃபே மிகப்பெரிய ஏற்றத்துக்கு போகும். அந்த மாதிரியான சின்ன விஷயங்களை இப்பவே ஆரம்பிங்கன்னு சொல்லக்கூடிய புத்தகம் இது. இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா முதல்ல உங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் உங்க திங்கிங் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். இந்த 6 புத்தகங்கள்ல நீங்க இதுக்கு முன்னாடி இந்த புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இல்லைன்னா எந்த புத்தகத்தை முதல்ல ஆரம்பிக்க போறீங்கன்றத சொல்லுங்க.